ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தவரை தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள மகாபரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியானது நாளுடைய காலை பொழுதிலே உடைய கூடாரத்திலே நாங்கள் எல்லாரும் இணைந்து வருவதற்கு நீ தந்துமட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2020 ஆண்டிலே 7வது மாதத்திலே 26ஆம் தேதி இந்த காலை வழியிலே அப்பா பிதாவே என்று சொல்லி உண்மை அழைக்க உண்மை தொழுதுகொண்டு கடவுள் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். 144 தடையுறுத்தல் நிமித்தமாக ஆலயத்திலே மக்கள் கூடி வர முடியாதபடி தங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த நேரின் வாயிலாக நீ தொழுது கொள்வதற்கு நீ தந்துமட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே உடைய அருக்கரம் கூட இருந்து வழிநடத்த முடிய பாதப்படுகிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடுகள், வாசிக்கின்ற நம்முடைய திருவார்த்தைகள், ஏறெடுக்க போகிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வழிநடத்த முடிய பாதப்படுகிறோம். நம்முடைய வார்த்தையின் வழியாக இந்த நாளில் எங்களுக்கு குறுகிய நம்முடைய வார்த்தையை எங்களுக்கு சுமந்து வந்திருக்கிற அடியார் அடையவர்களுக்கு அச்சபிக்கிறோம். அவர்களுடைய ஆசீர்வதியும் பழைய மறைத்து நீர் வெளிப்படும்படியாக என்னுடைய திருப்பாக வருகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் துவக்குவது முடிவு பரியந்தமாய் உடைய கிருபையினால் எங்களை எடுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தந்தையே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்து சபை பாமாலையிலே 2வது பாமாலையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவரும் வல்ல பிதாவே, உம்மை பணிக்கிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே என்று சொல்லுகின்ற பாலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவரும் வல்ல பிதாவே,
பக்கம் நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியே இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தருடைய நாள். இதனை கடிகொண்டு மகிழ்ச்சிடவும். 4ஆம் பக்கம். ஆண்டவரே உதவிகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரிய கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியில் மகிமையினால் இருக்கிறன. உலகத்திலே ஓசன்னா. கடவுளை நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காய் சிலுவையில் அருள் எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதிற்கு எங்கள் மேல் கிருபையாயிரும். 6ஆம் பக்கம். பாவரிக்கை. நமக்கு பாவம் எப்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்கு உண்மையிலே நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தவர்கள் மீறிய உள்ளவர். நான் எழுதி என் தகப்பனுக்கு போய், தகப்பனே, பரத்து விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லுங்கள், நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமயத்திருக்கிறது. மனதிற்கு நற்செய்திகளை நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதிபலிக்க முடியாத பிரதான ஆசிரியர் இருக்கிறார்கள். எல்லாவற்றும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆண்டவருடைய தூய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்து போன காலங்களிலே நினைவினாலும் சிந்தனையினாலும் நம்முடைய அறிவினாலும் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்போமையானால் இந்த நாளிலே, இந்த வேளையிலே ஒரு சமூகத்திலே அறிக்கை செய்து அதை விட்டு விடுவதற்கு கடவுள் கிருபையாய் தந்திருக்கின்றார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஆண்டுடைய தூய சமூகத்தில் வந்திருக்கிறாலும் நீங்களும் நம்மை உணர்ந்தவர்களாய் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களையும் விருதுகளையும் கடவுளுக்கு பிரியமில்லாத தன்மைகளையும் அறிக்கை செய்வதற்கு நாம் ஆயத்தமாவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்திலே நாம் நமது பாவங்களை மீண்டுமாய் ஒரு செய். முதலாவது பாவத்தை ஜெபத்தோடு அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையில் இருந்து இருக்கிற பிதாவே, தப்பி போன ஆடுகளின் போல நாங்கள் இந்த வழிகளில் வழிபட்டு போனோம். தோஷங்கள் குறிப்புகளுக்கு மேற்கொண்டதோ ஒரு வருஷத்தில் விரோதமாக செய்தோம். செய்ய தகவலை செய்து வந்தோம். சூழ்நிலைகளை நாடும் ஆண்டுகளே, 7 ஆண்டுகளாக மனிதர்கள் சில வாக்கு புத்தகப்படியே தப்பிதங்களை அறிவியலாய் பொறுமையாய் ஆபத்திற்கு செயல்படுத்தும். மிகவும் இறைப்படுவதாகவே விடுதலை நாட்கள் மயங்காமே நாங்கள் தேவத்தையும் நீதியும் தெரிவிக்கிறவராய் இயேசு கிறிஸ்துவை சென்றருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் பாவமன்னிப்பை கட்டித்தருளி வாழ்க்கை சீர்பதற்கான காலத்தில் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தருவாராக. ஆமென். செபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே,
இந்த உலகத்தில் சாமி திருப்பணியை கொடுத்து திருப்பணியின் வழியாக மாற்றங்களை தந்து மாற்றங்களின் வழியாக கடவுளின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ தந்த வாய்ப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிந்தையோடு அப்படிப்பட்ட ஆண்டவரே நிலைகளிலே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு தெரிவித்தார். துதிக நமக்கு எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தெரிவிக்கும் நல்ல தந்தையே, ஆமென். சபையாளர்களும் திருமறை பாடலும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 19 முதல். யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 19 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்த பொழுது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்திருந்து அறுவடைக்கு ஆயுதமாக கிறிஸ்து சபை பாமானிகளிலே 249 பாடலை பாடுவோம். முதலாம், இரண்டாம், நான்காம் சரணத்தை பாடுவோம். பாடலின் முடிவிலே இன்றைய நாளிலே நம் மத்தியிலே வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற சிஎஸ்ஐ நிலத்துறை திருச்சபையுடைய ஆயர் அருள் திரு ஸ்டீபன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பாக அவருடைய அன்போடு கூட நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்கள் இந்த நாளிலே ஆண்டுடைய அருட்செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள்.
பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த திருச்சபையினுடைய ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையினுடைய கமிட்டி உறுப்பினர்களுக்கும் திருச்சபையின் மக்களுக்கும் சிறப்பான காலை வாழ்த்துக்களை வணக்கங்களை அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செபித்து கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களுடைய எல்லா நன்மைகளுக்கும் எங்களுடைய எல்லா ஆற்றலுக்கும் உண்டும் உறைவிடமாயிருந்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் கடவுளே, இப்பொழுதும் கூட சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகளையே கேட்க எங்களுடைய இருதயத்தையும் செவிகளையும் நீர் திறந்தருளும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டெய்ன்ட் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வருகிற 8வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக கூடி வந்திருக்கிற நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவாக்கத்திற்கான ஒரு மாற்றுருவாக்கம். மாற்றுருவாக்கத்திற்கான ஒரு மாற்றுருவாக்கம் அருட்பொழிவு திருப்பணியாயிருக்கிறது. ஒருவேளை அருட்பொழிவு என்கிற அந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அருட்பொழிவு என்கிற அந்த வார்த்தையை திருமறையின் அடிப்படையிலேயே நாம் உள்வாங்கிக் கொள்வோம் என்று சொன்னால், நாம் இந்த தலைப்பை சிந்திப்பதற்கும் இதை தியானிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும். வாட் இஸ் ஆர்டினேஷன்? எது அருட்பொழிவு? ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பீயிங் an ordained servant of God is not a privilege. கடவுளால் நான் அருட்பொழிவு பெற்றிருக்கிறேன் என்பது ஒரு சலுகை அல்ல. இட்ஸ் நாட் a privilege, rather a calling to serve people. மக்களுக்காக சேவை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அருட்பொழிவு நமக்கு உணர்த்துகிற ஒரு செய்தியாயிருக்கிறது. அப்போ அருட்பொழிவு என்பது நமக்கு திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், கடவுள் நம்மை அருட்பொழிவு செய்திருக்கிறார் அவருடைய திருப்பணிக்கு என்று சொல்லி என்று நாம் பார்க்கிறோம். அதே இன்றைய காலை வேளையினுடைய வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி நமக்கு உணர்த்துகிற ஒரு உண்மையாய் இருக்கிறது. யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 வரை இருக்கிற பகுதி. திருமறையினுடைய அடிப்படையிலேயே அருட்பொழிவை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாத்ராகம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 மற்றும் 35வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மோசே ஆரோன் அவருடைய குமாரர்களை இந்த குருத்துவ திருப்பணிக்கு என்று சொல்லி அவர்களை அருட்பொழிவு செய்கிறார். கடவுள் இப்படிப்பட்ட ஒரு திருப்பணியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அவர் அபிஷேகம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆரோனுடைய இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம். அது மாத்திரமல்ல, எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்பொழுது ஆரோன் இஸ்ரேல் மக்களுக்கு என்று சொல்லி அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறார். He was appointed to do ministry among Israelites. இஸ்ரேல் மக்களுக்கு என்று சொல்லி திருப்பணி செய்யும்படியாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆங்கில திருமறையில் அதற்கு அப்பாயிண்டட் என்கிற அந்த வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அப்பாயிண்டட் என்கிற அந்த வார்த்தையினுடைய மூல வார்த்தை என்னவென்று சொன்னால் கதிஸ்டேட்டாய். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது,
put in peace by God to serve people. கடவுள் அவர்களை அழைத்து திருப்பணி செய்யும்படியாக அவர்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அதனுடைய மூல வார்த்தை சொல்ல வருகிற உண்மையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்ல வருகிற உண்மை என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின திருமுகம் 1 திருமுகம் 2 அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், கடவுள் என்னை திருப்பணிக்கு என்று சொல்லி என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், கடவுள் திருப்பணி செய்யும்படியாக என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் அந்த நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தூய ஆவியார் எங்களை அழைத்திருக்கிறார். எதற்கு என்று சொன்னால், திருச்சபையினுடைய மெய்ப்பனாக இருந்து திருப்பணி செய்வதற்காக என்று சொல்லி அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் தொடக்க கால திருச்சபையிலே, ஆதி திருச்சபையிலே எப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் இருந்தது என்பதை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், நமக்கு சொல்ல வருகிற செய்தி இன்னும் ஆழமாகவும் வீரியமாகவும் இருக்கிறது. வாசிங்கள், அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும். புதிய ஏற்பாட்டிலே பக்கமே 168, அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள், இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. தொடக்க கால திருச்சபையிலே கடவுளுடைய திருப்பணிக்கு என்று சொல்லி அழைக்கப்பட்ட அந்த வாலிபர்கள் அவர்கள் சபைக்கு முன்பாக நிற்கும் பொழுது சபையினுடைய மூப்பர்கள் தங்களுடைய கைகளை வைத்து செபித்து அவர்களை குருத்துவ திருப்பணிக்கு என்று சொல்லி அவர்களுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள், அருட்பொழிவு செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதில் மற்றொரு செய்தி நமக்கு சொல்ல வருகிற உண்மையாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து செபம் பண்ணி அவர்கள் விசுவாசத்தை பற்றி கொண்டு கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அந்த ஒப்புவித்தார்கள் என்கிற அந்த வார்த்தையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஆங்கில வார்த்தை அப்பாயிண்டட் என்கிற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் திருப்பணி என்று தங்களை அர்ப்பணித்த பொழுது அவர்கள் இப்படியாக கடவுளுக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அருட்பொழிவு குறித்து சொல்லும் பொழுது நாம் திருமறையின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தி என்னவென்று சொன்னால், கடவுள் அவர்களை திருப்பணிக்கு என்று சொல்லி அவர்களை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் எது அருட்பொழிவு என்று சொல்லும் பொழுது அந்த விளக்கம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இட் இஸ் நாட் அ பிரிவிலேஜ், அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகை அல்ல, மாறாக எ காலிங் டு சர்வ். திருச்சபைக்கு என்று சொல்லியும் திருச்சபை மக்களுக்கு என்று சொல்லியும் இந்த சமூகத்திற்கு என்று சொல்லியும் நமக்கு சேவை செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் என்கிற அறிஞரிடத்திலே திருச்சபையின் வரலாற்றில் மிக முக்கியமான நபர் மார்ட்டின் லூத்தர். அவர் அழைப்பை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாக 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். வாட் இஸ் காலிங் ஆஃப் காட்? எது கடவுளுடைய அழைப்பு, அல்லது யாருக்கெல்லாம் கடவுளுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு அவர் குறிப்பிடுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இட் இஸ் யூனிவர்சல் அண்ட் யூனிக். கடவுளுடைய அழைப்பு என்பது உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவானது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் அதனுடைய தனிச்சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருமறை நமக்கு சொல்ல வருகிற 3 மிக முக்கியமான காரியங்கள் என்னவென்று சொன்னால், அல்லது திருமறையின் வாயிலாக திருச்சபை எப்படி தன்னுடைய குருத்துவ தன்னுடைய ஊழியத்தை அது கட்டமைத்திருக்கிறது என்று சொன்னால் 3 காரியங்களை குறிப்பிடுகிறார்கள். முதலாவது காரியம் எபிஸ்கோப்பே. எபிஸ்கோப்பே என்று சொன்னால் பேராயர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது டைகோனியா. டைகோனியா என்கிற அந்த
கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மினிஸ்ட்ரி, ஊழியம். மூன்றாவதாக பிரஸ்பிட்ரேட் என்று சொன்னால் எல்டர், மூப்பர். இதன் அடிப்படையிலேயே திருச்சபை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே திருச்சபை தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலாகவும் இருக்கிறது. அருட்பொழிவு செய்யப்பட்ட ஊழியர் எந்தெந்த காரியங்களை குணாதிசயங்களாக அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவது காரியம் ஷெப்பர்ட், மெய்ப்பன் எந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஃப்ளாக் ஆஃப் காட், கடவுளுடைய மந்தை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் மெய்ப்பன் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு செய்தி என்னவென்று சொன்னால் ப்ரொவைட் ஸ்பிரிச்சுவல் இன்சைட், ஆவிக்குரிய காரியங்களை திருச்சபையின் மக்களுக்கு, கடவுளினுடைய மந்தைக்கு கற்றுக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால் லீட் அஸ் அ மெச்சூர் மேன் ஆஃப் காட், ஒரு முதிர்ந்த கடவுளுடைய மகனாக இருந்து வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக ஃபெய்த்ஃபுல் அஸ் அ ஸ்டூவர்ட் ஆஃப் காட்ஸ் மினிஸ்ட்ரி, உண்மையுள்ள அருத்தொண்டராக இருந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த காரியங்களை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய நாளினுடைய தலைப்பினுடைய ஒரு பகுதியை நாம் விளக்கங்களை கேட்டோம். அடுத்த பகுதி நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்று சொன்னால் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம், மாற்றுருவாக்கம் பெற்ற நாம் மாற்றுருவாக்கத்திற்கு நேராக மக்களை வழிநடத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஆல் அபவுட் சேஞ்ச். மாற்றுருவாக்கம் என்பது நம்முடைய வாழ்வில் அனுதினமும் நடைபெற வேண்டிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. கிரேக்க தத்துவ ஞானி ஹெராக்லிட்டஸ் அவருடைய தத்துவம் என்பது உலகினுடைய தன்மையை மாற்றி அமைத்த ஒரு தத்துவமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தத்துவ ஞானி அவர் குறிப்பிடுகிறார், மாற்றம் என்பது மட்டுமே மாறாத ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் முன்வைத்த அந்த கூற்று இன்றும் அது உண்மையாகவே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாற்றுருவாக்கம் பெற்ற அருட்பொழிவு பெற்ற திருப்பணியாளராகிய நாங்கள் அந்த மாற்றுருவாக்கத்தை திருச்சபையின் மக்களுடைய வாழ்விலே கடத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்ம், மாற்றுருவாக்கத்தினுடைய செயல் என்னவென்று சொன்னால் டு சேஞ்ச் ஒன் செல்ஃப் டு டிஃப்ரெண்ட் கேரக்டர். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, என்னுடைய குணநலன்கள் இப்படி இருந்தது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு என்னுடைய வாழ்வில் நடந்த மாற்றம் என்ன? கிறிஸ்துவுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, கிறிஸ்துவுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில முற்றிலும் மாறின ஒரு அனுபவமாக இருக்கும் என்று சொன்னால் அதுவே மாற்றுருவாக்கத்தினுடைய செயலாக இருக்கிறது. அதற்கு நேராக திருப்பணி நம்மை அழைத்து செல்லுகிற ஒரு செய்தியாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்க கேட்ட திருமறை பாடத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் நடக்கிற உரையாடல். யோவான் நற்செய்தி நூலினுடைய முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யோவான் நற்செய்தி நூல் ஒரு புதிய ஒரு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 நற்செய்தி நூல்களிலும் முற்றிலுமாக வேறுபட்டிருக்கிற ஒரு நற்செய்தி நூல் எதுவென்று சொன்னால் யோவான் நற்செய்தி நூல். யோவான் நற்செய்தி நூலினுடைய ஆசிரியர் எப்படி அந்த நற்செய்தி நூலை கட்டமைத்திருக்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கும் தனி மனிதருக்கும் நடக்கிற அந்த உரையாடல் என்பது அதிகமாக இருக்கிற ஒரு செய்தி. அப்படியாகவே இந்த நற்செய்தி நூல் முழுவதும் நாம் பார்க்கிற ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. உதாரணமாக முதல் அதிகாரத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கும் சீடர்களுக்கும் நடக்கிற அந்த உரையாடல்.
2ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் தாய்க்கும் இயேசுவுக்கும் நடக்கிற உரையாடல். 3வது அதிகாரத்தில் இயேசுவுக்கும் நிக்கோதேமுக்கும் நடக்கிற உரையாடல். The beauty of John's gospel is in its narrative. யோவான் நற்செய்தியினுடைய அந்த அழகி என்னவென்று சொன்னால் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த உரையாடல்களிலேயே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாகவே இந்த நற்செய்தியினுடைய கடைசி பகுதியிலும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருக்கும் நடக்கிற அந்த உரையாடல் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்படி அவர்கள் பேசுகிற காரியம் என்ன? 15 to 17 வரை இருக்கிற வசனங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? அதற்கு மறுமொழியாக பேதுரு சொல்லுகிறார், ஆம் நேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 15வது வசனத்தில், ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 15வது வசனத்தில் முதல் காரியத்தில். அதை தொடர்ந்து 16வது அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து மீண்டும் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா என்பதற்கு, ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அடுத்ததாக சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. 2 தரம். 3வது தரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறார், என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கும் பொழுது பேதுரு 3வது தரம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவர் கேட்கிற அந்த வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதிலாக மறுமொழியாக பேதுரு ஒரு பதில் சொல்லுகிறார். அதற்கு மறுமொழியாக இயேசு கிறிஸ்து மற்றொரு காரியத்தை சொல்லுகிறார். இதனுடைய இறையியல் ஆழம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கு யோவான் நற்செய்தி நூலினுடைய ஆசிரியர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அகாப்பே என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்பு என்பதற்கு கிரேக்க வார்த்தை அகாப்பே. பொதுவாக கிரேக்க மொழியிலே அன்பை குறித்து விவரிப்பதற்கு 4 வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். முதலாவது வார்த்தை என்னவென்று சொன்னால் ஈரோஸ் எராட்டிகா, உடல் சார்ந்த அன்பு. 2வது வார்த்தை என்னவென்று சொன்னால் ஃபிலியோ, இரு நண்பர்களுக்கு உண்டான அன்பு. 3வது ஸ்டார்ஜ், கணவன் மனைவிக்கு உண்டான அன்பு. 4வதாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அன்பு என்பதற்கு, அதுதான் அகாப்பே. அந்த அகாப்பே என்கிற அந்த அன்பை குறித்து பிஷப் வெஸ்கோட் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். எ ஹையர் லவ், ஒரு உயர்ந்த உச்சபட்சமான ஒரு அன்பு. அது அன்பு எப்படிப்பட்டது? யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தேன். கடவுள் மனிதன் மீது வைத்த அந்த அன்பு, அந்த அன்பு எப்படிப்பட்டது? இட் இஸ் செல்ஃப் கிவிங், சுயநலம் இல்லாமல் கொடுக்கிற ஒரு காரியம். இட் இஸ் அன்செல்ஃபிஷ், சுயநலம் எப்பொழுதும் அது வைத்துக் கொள்ளாத ஒரு அன்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக எ காட் லைக் லவ், கடவுள் இந்த மனித குலத்தின் மீது வைத்த அந்த அன்பு. அந்த அன்பை கொண்டு என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, பேதுரு சொல்லுவது போல அந்த வார்த்தையில அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை, பேதுரு சொல்வதற்கெல்லாம் ஃபிலியோ என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபிலியோ என்று சொன்னால் அது குடும்ப உறவு சார்ந்து சொல்லப்படுகிற அந்த அன்பின் வார்த்தையாக இருக்கிறது. அதுக்கு இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. ரொபோட்டோன் என்கிற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னோட சொன்னார், என்னுடைய மந்தையை மேய்ப்பாயாக. நான் உனக்கு கொடுக்கிற இந்த மந்தையை நீ மேய்ப்பாயாக. எப்படி என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து விவரித்து அந்த பகுதியில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய ஆழம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன?
அருட்பொழிவு திருப்பணி நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு இறையியல் தன்மை என்னவென்று சொன்னால், அழைக்கப்பட்டிருக்கிற மக்களாகிய நாம் எல்லைகளை கடந்து நேசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதையும் எதிர்பாராமல் மற்றவர்களை நேசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் இந்த அழைப்பை குறித்து திருச்சபை சிந்திக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணிகளை குறித்து சிந்திக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய நினைவில் வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு புனிதர் யார் என்று சொன்னால், செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி திருச்சபை அவர்களை குறித்து வாசிக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது 2020. அவர் வாழ்ந்த காலம் என்பது 1000 வருடங்களுக்கு முன்பாக. அப்படிப்பட்ட அசிசி என்கிற ஒரு பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர். கடவுள் அவரை அழைத்த பொழுது அவர் எல்லா சுகங்களையும் விட்டுவிட்டு, வசதியான குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கடவுளுடைய திருப்பணிக்கு என்று சொல்லி வந்த ஒரு புனிதர். 1000 வருடங்களுக்கு முன்பாக தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே அவருடைய திருப்பணி இருந்தது. இப்பொழுது ஓரளவுக்கு நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். 1000 வருடங்களுக்கு முன்பாக அந்த நோயை குறித்து எப்படிப்பட்ட ஒரு பார்வை இருந்தது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் இருக்கிற பகுதிகளுக்கு சென்று சீல்வடிந்து கொண்டிருக்கிற அவருடைய கரங்களை ஈகளினாலே மொய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கரங்களை கழுவி அவருடைய புண்களுக்கு மருந்திட்டு அவருடைய காயங்களை அவர் முத்தமிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாகவே அவர்களுக்கு சென்று அவருடைய காயங்களிலே அவர் முத்தமிடுவாராம். அப்பொழுது அந்த மக்கள் கேட்ட காரியம், ஐயா, எல்லா மக்களும் எங்களை அருவருப்பானவர்கள் என்று சொல்லி ஊருக்கு புறம்பாக தள்ளிவிட்ட பொழுதும் நீங்கள் அனுதினமும் வந்து இப்படி செய்கிறீர்களே என்று சொல்லும் பொழுது, முத்தமிடுகிறீர்களே என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை, when I kiss the wounds of these people, I kiss the wounds of Christ. இப்படிப்பட்ட உங்களுடைய காயங்களிலே நான் முத்தமிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களிலேயே நான் முத்தமிடுகிறேன் என்று சொல்லி சொன்னார் என்று சொன்னால், அவருடைய அன்பு எல்லைகளை கடந்திருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே திருப்பணிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை திருச்சபை ஞாபகப்படுத்திக் கொள்ள மீண்டுமாக இந்த காரியங்களை சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, 18வது வசனம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கு இயேசு சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. 18வது வசனம், நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லி 18வது வசனத்திலே பதிவு பண்ணப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அப்படி என்று சொன்னால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், 18வது வசனத்தினுடைய 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். ஸ்ட்ரெச்சிங் யுவர் ஹேண்ட். உன்னுடைய கைகளை நீ நீட்டுவாய் என்று சொல்லி சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் 1வது நூற்றாண்டிலே வாழ்ந்த மக்களினுடைய ஞாபகத்தில் இருக்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், சிலுவை மரணம். சிலுவை மரணத்திலே அவர்கள் கரங்களை விரித்திருக்கும் பொழுது அந்த ஆணைகளினாலே அவர்கள் கடாவப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அதையே அங்கு சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாகவே உன்னுடைய மரணம் இருக்கும் என்கிற அந்த செய்தியும் நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 18வது வசனம் அப்படி சொல்லுகிறது. 19வது வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், இன்ன விதமான மரணத்தினாலே, இப்படிப்பட்ட காரியங்களினாலே நீ மரணிப்பாய் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே இன்ன விதமான காரியங்களினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. கடைசி வார்த்தை, என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? என்னை பின்பற்றி வா என்கிற வார்த்தை அது வெறும் வார்த்தையாய் அல்ல, மாறாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியினுடைய தொடக்கத்திற்கு நீங்கள் செல்லுவீர்கள் என்று சொன்னால், 4 நற்செய்தி நூல்களில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள்
சீடர்களை அழைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இதுதான், என்னை பின்பற்றி வா, யூ ஃபாலோ மீ. பேதுருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் சீடத்துவத்திற்கான ஒரு செய்தியாய் இருக்கிறது, அல்லது மாற்றுருவாக்கத்திற்கான ஒரு செய்தியாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி 3 முறை பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். 3 முறை இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? அதற்கு பேதுரு சொல்லுகிறார், ஆம் சுவாமி, துக்கப்பட்டு நான் உன்னை நேசிக்கிறேன். வருத்தப்பட்டு உள்ளம் குத்தப்பட்டு மனமாற்றம் அடைந்தவனாய் மாற்றுருவாக்கம் அடைந்தவனாய், ஆம் சுவாமி, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது, என்னை பின்பற்றி யூ ஃபாலோ மீ. சீடத்துவத்திற்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் திருமறையிலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அழைத்தாரோ அப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி அழைத்தார். மார்க் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 12 வரை இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சீடத்துவத்திற்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மாற்றுருவாக்கத்திற்கு நேராக கிறிஸ்து அவரை வழிநடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. பீட்டர் இஸ் நாட் அப்பாயிண்டட் ஓவர் அதர் அப்போஸ்டல்ஸ். எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் பேதுரு சிறந்தவராக அங்கு முன்னிலைப்படுத்துவதை விட மாறாக இட் இஸ் a transformation of discipleship. சீடத்துவத்திற்கான ஒரு மாற்றுருவாக்கத்தையே இங்கு பார்க்க முடிகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த சீடத்துவத்திற்கான மாற்றுருவாக்கம் எப்பொழுது நம்முடைய வாழ்விலே நடைபெறும் என்று சொன்னால், நாம் நம்மை நேசிப்பதை மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிற சக மனிதன் மீது நம்மை நேசிப்போம் என்று சொன்னால், அருட்பொழிவு திருப்பணியில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பிற்கு உண்மையிலோனாய் இருப்போம் என்று சொன்னால், என்னை மட்டும் நேசிக்காமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தையின் மீது எல்லைகளை கடந்து நேசிப்பது மாற்றுருவாக்கத்திற்கு நேராக மக்களை வழிநடத்தி செல்லுகிற ஒரு காரியமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை திருச்சபை உணர்ந்து கொள்ளவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதையே நமக்கு ஞாபகப்படுத்தியும் சென்றிருக்கிறார். திருச்சபை அருட்பொழிவு திருப்பணியை எப்படி புரிந்து வைத்திருக்கிறது, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய காலை வேளையினுடைய தலைப்பு நமக்கு சொல்லுகிறது. மாற்றுவாக்கத்திற்கு நேராக நாம் பயணப்பட வேண்டும் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதை நோக்கி நாம் பயணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்மை மற்ற மக்களையும் மாற்றுருவாக்கத்திற்காக நம்மை எடுத்து பயன்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் கூட சுவாமி, நாங்கள் இன்றைய நாளின் காலை வேளையில் சிந்திக்கும்படியாக கொடுத்த அந்த தலைப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையானது அருட்பொழிவை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. அருட்பொழிவு திருப்பணி என்பது மாற்றுருவாக்கத்திற்கான ஒரு மாற்றுருவாக்கம். ஆண்டவரே, மாற்றுருவாக்கம் பெற்ற மக்களாகிய நாங்கள் சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரே மக்களை மாற்றுருவாக்கத்திற்கு நேராக வழிநடத்த எங்களை கருவியாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு எங்களுடைய அதிகாரங்களை நாங்கள் பயன்படுத்தாதபடி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த அன்பை நாங்கள் கருவியாய் பயன்படுத்த நிற்கிற செய்யும். அந்த அன்பு சுயநலமற்ற ஒரு அன்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எதையும் எதிர்பாராமல் செய்கிற ஒரு அன்பாய் இருக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, அப்படியாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை உங்களுடைய திருக்கரங்களுக்கு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்து சபை காலை மாலை ஆராதனையிலே 15ஆம் பக்கமுள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து எழுதுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வத்தை விசுவாசிக்கிறேன். உடைய குமாரனாகி நம்முடைய நாதனே கிறிஸ்து விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கருவிலிருந்து பிறந்தார். பொந்திய காலத்து பாடுபட்டு செல்லாரை ஒன்று மறித்து அடக்கமணப்பட்டு பாதகத்தில் இறங்கினார். 3 நாள் மருத்துவத்தில் எழுதினார். கருமணத்திற்கு ஏறி சரபிதாவாய் இருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருடன் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி சுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுமையும் பரிசுவானைக்கும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுந்தும் நித்திய தீர்வும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். முழங்கால் படித்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு பரமண்டல பிதாவே பரிசுத்த ஆவியே ராஜ்யம் வருவதாக விசித்தம் பரமேஸ்வர பொருளையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் பண்ணி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் எங்களை கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் எங்களுக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே இதற்கு எங்களுக்கு காண்பியும் செய்யும். ஆண்டவரே எங்களை ஆண்டவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்தில் ஒரு ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடை காலத்துக்கு நீதியை தருவியும். ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே ஒரு ஜனத்தை ரட்சியும். சொந்தத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் காலத்துக்கு சமாதானத்தை தந்தருளும். கடவுளே இருந்து சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு எடுத்துக் கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதான காரணமே பெறுவருமாகிய கடவுளே மேல்விதை நித்திய ஜீவனுடைய சேவதை மெய் சுவாதீனம் தேவனுடைய திருமாக்கும் கொண்டிருந்த அடியராக நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கும் பயப்படாதபடியாக எங்கள் சத்து கட்சிகள் எல்லா பிரயத்தினது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியறோம். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமை நித்திய கடவுளே இந்நாள்களில் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே இந்நாள் புரிந்தவள் மாறிகளை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாதுக்கு உட்படாமல் எவ்வித மோசத்திற்கு மகப்படாமல் பாதுகை நீரை செய்வதற்கு நாங்கள் செய்ய எல்லாவற்றுடைய ஆளுநர் நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே சிறுசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். மகாபரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே இந்த காலைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக மாற்றங்களை தந்து அன்பின் அடிப்படையில் நீர் காட்டுகின்ற வழியிலே நாங்கள் செய்வதற்கு கொடுத்துக்கிற பலத்திற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்திற்காக வருகிறோம். கோவிட்-19 என்று சொல்லப்படுகிற வைரஸ் கிருமியினாலே உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் பாதிப்படைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டு வருகிற நாட்களிலே ஆணுடைய கிருபையும் ஆணுடைய ஆசீர்வாதமும் தங்கியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த நோய் கிருமியினாலே அநேக மக்கள் மாண்டு போனார்கள். அநேக மக்கள் மருத்துவமனையிலே அனுமதித்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். அநேக மக்கள் இந்த தொற்று வியாதி பற்றுவதற்கு ஆண்டவரே தீவிரமடைந்து கொண்டு வருகிறதை நினைக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். மனம் இருக்கும் ஆண்டுடைய அனுக்கிரம் கூட இருந்து ஆண்டவரே இந்த வியாதி இந்த உலகத்திற்கு அத்தனை மக்களையும் விட்டு விடுபடியான சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதற்குண்டான மாற்று மருந்துகளை ஆண்டவரே விஞ்ஞானிகள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை என் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று பாத்திரை நான் கண்டிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக வருகிறோம். எங்களுடைய பிரதமருக்காக அமைச்சர் பெருமக்களுக்காக ஆண்டவரே அதன் மூலமாக வருகிற அனைத்து நற்பண்புகளாய் நினைத்து மகள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் வழிநடத்த வேண்டும் என்று கருதுகிறோம். சுவாமி, மேலை நாடுகளிலே இந்த நோய் தொற்று ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டுடைய கிருபையும் ஆண்டுடைய இரக்கமும் போதுமாய் இருந்து வழிநடத்த வேண்டும் என்னுடைய பாதத்தை நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பாக தமிழகத்துக்கு அச்சரிக்கிறோம். அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்காக அமைச்சர் பெருமக்களுக்காக ஆண்டவரே மருத்துவத்துறைக்காக தூய்மை பணியாளர்களுக்காக காவல்துறைக்காக நாங்கள் செபிக்கிறோம். தன்னுடைய உயிரை ஆண்டவரே துச்சமென்று படித்து மக்களுக்கு சேவை செய்கின்ற பொழுது ஆணுடைய கிருபை ஆணுடைய ஆசீர்வாதம் தங்கியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்.
இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், இந்த நோய் தொற்றினாலே சுவாமி ஆண்டவரே தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய ஆண்டவரே குடும்ப உறுப்பினர்களுமாக வருகிற எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று கேட்கிறோம். அதே போலவே சுவாமி ஆண்டவரே நாட்களிலே சென்னை, மதுரை, கிருஷ்ணகிரி என்று சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நோய் தொற்று அதிகமாக கொண்டே வருகிறது. ஆண்டவரை மனமிறைந்து உதவி செய்து இதிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். 144 தடை உத்தரவு நிமித்தமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அவருடைய வாழ்வாதாரங்களை நடத்த முடியாதபடி துன்பத்தோடும் துயரத்தோடும் தேவைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். அந்த மக்களும் ஆண்டவரே தன்னுடைய வாழ்வில் நடத்தற்குண்டான அனைத்து தேவைகளையும் என் தேவன் பரத்திலிருந்து சந்தித்து வழிநடத்த வேண்டும் என்னுடைய பாதத்தில் நாங்கள் நினைக்கிறோம். நீர் அப்படி தருகிற நம்முடைய தயவுக்காக நன்றி சேர்க்கிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபைக்காக, எங்களுடைய திருச்சபையில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பேர்களாக நீர் ஆசீர்வதியும். குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்தியும். இந்த லாக்டவுன் நாட்களிலே ஆண்டவே குடும்பத்தினுடைய ஒவ்வொரு தேவைகளையும் கிருபையாய் ஆசீர்வாதமாய் சந்தித்து வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய பாதத்திலே நாங்கள் கஞ்சனிக்கிறோம். எங்களுடைய பொது சேகரத்தின் தலைவர், செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், பிசிடிசி உறுப்பினர்கள், திருமக்கள் அனைவருக்காக நான் ஜெபிக்கிறோம். அதன் வழியாக இந்த நாட்களிலே நம்முடைய திருப்பணி நடைபெற்று கொண்டு வந்து நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெண்களை சங்கத்திற்காக, வாலிபர்கள் சங்கத்திற்காக, ஞாயிறு பள்ளி பிள்ளைக்காக ஆண்டவரே சண்டே ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். எங்களுடைய திருச்சியின் மூலமாக நடைபெறுகிற கிராம திருப்பணிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அந்த பணிகளை ஆசீர்வதியும். அந்த பணியின் வழியாக மக்களுடைய அன்பை ருசித்துக் கொள்ள ஆண்டவரே எல்லையற்று தாண்டி இருக்கின்ற மக்களுக்கு அன்பு செலுத்தி அதன் வழியாக நம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும் எடுத்து வரும் முயற்சிகளை என் தேவன் கிருபையாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சிறோம் சுவாமி. ஆண்டவரே பேதத்திலே கேட்ட பொழுது அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவரே என் ஆடுகளை வைப்பதற்கு உத்தரவாதத்தை தந்த அன்பின் ஆண்டவர் தொடர்ந்து இந்த திருச்சபை அப்படிப்பட்ட அன்பனை வளர்ந்து பெறுவதற்கு என் கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய கோவை திருமணத்திற்காக எங்களுடைய பேராயர் அம்மா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அனைத்து குருமார்கள், டீக்கன்மார்கள், நற்செய்தி பணியாளர்கள், திருமணத்தின் மூலமாக நடைபெறுகிற அனைத்து திருப்பணிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகம், பலன், ஜீவன், குடும்பங்களை ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்த நம்முடைய பாதம் பெறும். நம்முடைய திரு சித்தத்தின்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வழிநடத்த நம்முடைய பாதம் பெறுகிறோம். அனாதைகள், திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், மற்றெல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். தேவையுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலைவெடுத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வயது குப்பின் அடிப்படையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். உடைய கரம் கோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். நீர் அப்படி தருகிற நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் நடைபெறுகிற திருப்பணிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். நற்செய்தி பணி இயக்கங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபை தங்கியிருந்து வழிநடத்த உடைய பாதம் பெறுகிறோம். எங்களுடைய திருச்சியின் மூலமாக நடைபெறுகிற கிராம திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, மாற்றத்தை ஆண்டவர் கிருபையாய் எங்களுக்கு தருகின்ற வருகிற நம்முடைய தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். நமக்கு சித்தமாக இருப்பின் ஒரு கிளீசை உருவாகவும் உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அருள்தார். அப்படிப்பட்ட தருணத்தில் உடைய கிருபை எங்கள் ஒருவரோடும் இருந்து வழிநடத்த உடைய பாதம் பெறும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வருகின்ற பொழுது அவருடைய கேட்கிற அருள் செய்வேன் சொல்லி வாக்கள் இருக்கிறதே கர்த்தாவே, முதலியராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மை உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிந்த அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனும் எங்களுக்கு கண்டீட்டோம். ஆமென். சபையார் அமர்வும் சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் வாசிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்ளுகிற திருச்சபை மக்கள் யாவருக்கும் போதக சேகர குழுவின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே தேவ செய்தி
அளித்த ஆயர் அருள் திரு ஸ்டீபன் அவர்களுக்கு போதக சேகர குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லெந்துகால உண்டியல் மற்றும் பிடியரிசி எடுத்து வைத்திருக்கிறவர்கள் முடியுமானால் ஆலயத்திற்கு வந்து ஆயரிடம் கொடுத்து ஜெபித்து செல்லும்படியாக அன்போடே கேட்டுக்கொள்கிறோம். அப்படி கொடுக்க இயலாதவர்கள் ஆராதனையின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் தங்களது இல்லங்களுக்கே வந்து பெற்றுக்கொள்ளப்படும். மாத சந்தா கவர் ஆலய ஊழியர் திரு மூர்த்திமான் சிங் மூலமாக தங்களது இல்லங்களுக்கு கொடுத்து அனுப்பப்படும். சந்தா செலுத்த விரும்புகிறவர்கள் அவர் மூலமாகவே திரும்ப கொடுத்து அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சபையாருக்கு அடியானின் அன்பான வேண்டுகோள், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள், இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நோய் தொற்று வேகமாய் பரவி வருகிறது. மிகவும் அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்லுங்கள். எங்கு சென்றாலும் சமூக இடைவெளியினை கடைபிடியுங்கள். முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். கடந்த நாட்களிலே நாம் அறிவித்தபடியாக நம்முடைய சபையைச் சேர்ந்த அந்த குழுவினர் உதவி செய்து வருகிறார்கள் என்பதை சபை மூலமாக தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்து வருகிறோம். இதுவரை சுமார் ஒரு 125 குடும்பங்களுக்கு உதவி செய்ய தேவன் கிருபை புரிந்திருக்கிறார். சபையார் உற்சாகமாய் கொடுத்தீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். தேவை உள்ளவர்கள் இன்னும் அதிகமாய் இருக்கிறார்கள். கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் உற்சாகமாய் கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏவப்பட்டவர்கள் ஆயரையோ உதவிக்குழுவினரையோ அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நாம் நமது தேசத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதம் நமக்கு அப்படியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நோய் தொற்று வேகமாய் பரவி வருகிறது. இயற்கையின் சீற்றங்களினாலே அநேக மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எங்கும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அநேகர் வேலை இழந்து போய்விட்டார்கள். குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை கூட சந்திக்க இயலாத நிலையிலே அநேகர் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேகர் தற்கொலைக்குள்ளாய் கடந்து போனதையும் நாம் பார்க்கிறோம். கடந்த நாளிலே ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. ஒரு வயோதிக தம்பதியினர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று பார்த்தோம். அவர்கள் இப்படியாக ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்திருந்தார்கள். எங்களை அனாதைகள் என்று எழுதிவிடுங்கள், போலீசார் எங்களுடைய இறுதிச் சடங்கை செய்யட்டும் என்று சொல்லி எழுதியிருந்தார்கள். எங்களுடைய இறப்பிற்கு யாரும் காரணம் இல்லை என்று. அங்கே விசாரணை செய்த பொழுது அவர்களுக்கு 3 மகன்கள் இருக்கிறதாகவும் ஒருவர் கூட அவர்களை கவனிக்கவில்லை என்று தெரிய வருகிறது. ஒருவேளை உணவிற்கு கூட மிகவும் கஷ்டப்பட்டார்கள். 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு முன்பாக நடந்த விஷயங்கள். நம்முடைய தேசத்திலே இப்பொழுது நடந்து வருகிற அந்த நிலை, இதுக்காக நாம் பாரப்படணும். அன்பு தணிந்து போய் காணப்படுகிறது. அநேக அக்கிரமங்கள் நம்ம தேசத்தில் இப்போ நடக்கிறத பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், கொலை செய்யப்படுகிறார்கள். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தேறி வருகிறது. இது வருகையின் ஆரம்பமாய் இருக்கிறது. ஆனாலும் முடிவு உடனே வராது என்று வேதத்திலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகையிலே அவர் நம்மை பார்த்து கேட்காதபடிக்கு, கேள்விகள் கேட்காதபடிக்கு என் மகனை என்னோட வா என்று சொல்லும்படியாய் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலும் நாம் இதற்காய் ஜெபிக்கணும். காணிக்கை அறிவிப்பு முடிந்தவுடன் சகோதரர் கிறிஸ்டோபர் அண்ணன் அவர்கள் வந்து திறப்பிலே நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருபத்தி 4/7/2020 வரையிலான மாதசந்தா கவர் காணிக்கை விவரம். மாதசந்தா 13,105 ரூபாய். ஸ்தோத்திர காணிக்கை 2,185 ரூபாய். பெண்கள் ஐக்கிய சங்கம் 1,425 ரூபாய். வாலிபர் ஐக்கிய சங்கம் 625 ரூபாய். நற்செய்தி பணி காணிக்கை 4,645 ரூபாய். டிபிஎம் காணிக்கை 885 ரூபாய். ஏலவரவு 1,400 ரூபாய். மொத்த காணிக்கை 24,270 ரூபாய்.
ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்கூடாத சாக்கியத்தை அப்பா இன்று ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, இதோ இந்த நாளிலும் தகப்பனே எங்களுடைய தேசத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எங்களுடைய தேசத்திலே ஏற்பட்டிருக்கிற சுவாமி இந்த கொள்ளை நோய்க்காய் செபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. சுவாமி, இந்த கொள்ளை நோயினால் தகப்பனே எத்தனையோ பேர்கள் சுவாமி பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வருகிறார்கள் சுவாமி. அல்லேலூயா. தகப்பனே, எங்களுடைய தேசத்திலே நாளுக்கு நாள் அதிகமாய் இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் அப்பா பரவி வருகிறது தகப்பனே. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் உம்மை நம்பின பிள்ளைகளை தகப்பனே நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை சுவாமி. நீர் எங்களை இம்பட்டுமாய் உம்முடைய சட்டைகளின் குள்ளாய் நீர் மூடி மறைத்து பாதுகாத்து வருவதற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களை மறப்பதில்லை சுவாமி. ஆம் தகப்பனே, நீர் இம்மட்டுமாய் காத்து வழிநடத்தி வந்த பெரிய கிருபைக்காய் நன்றி தகப்பனே. கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த நாள் வரையிலும் சுவாமி நீர் உம்மை நம்பின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து எந்த ஒரு நோய் தாக்கத்தையும் ஏற்படுத்தப்படாமல் தகப்பனே நீர் வருவதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஆனாலும் தகப்பனே எங்களுடைய உடன்பிறவா எங்களுடைய சகோதரிகளுக்காய் நாங்கள் இந்த வேளையில் செபிக்கிறோம் தகப்பனே. பாதிப்புக்குள்ளான ஒவ்வொரு தகப்பனே சகோதரிகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் விரைவில் குணமடைய நீர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆம் சுவாமி, இந்த கொள்ளை நோயினால் தகப்பனே தங்களுடைய வேலைகளை இழந்து தங்களுடைய வருமானங்களை இழந்து தகப்பனே என்ன செய்வோம் என்று தகப்பனே ஒரு கேள்விக்குறியை தங்கள் முன்னாய் வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நான் செபிக்கிறேன் தகப்பனே. ஆம் ராஜா, அவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, தேசத்திலே அப்பா அநாதைகள், திக்கற்றவர்கள், அப்பா மரண தருவாயில் இருப்பவர்கள் சுவாமி, வியாதியினாலே துன்பப்படுகிறவர்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் இந்த வேளையில் செபிக்கிறோம். அப்பா, நீர் மனம் இறங்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் எல்லாம் நீர் குணப்படுத்துங்க தகப்பனே. அல்லேலூயா. இந்த நாளிலும் சுவாமி தகப்பனே மருத்துவமனையிலே சிகிச்சைக்காய் அட்மிட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். அவர்களையும் நீர் குணப்படுத்துங்க. அதே போல் தகப்பனே எங்களுடைய உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அதே போல் எங்களுடைய தகப்பனே தேசத்திலே அப்பா மருத்துவ குழுக்களுக்காய் செபிக்கிறோம். இந்த நோய் காலத்திலும் தகப்பனே அவர்கள் தங்களுடைய சொந்த காரியங்களை பார்க்காமல் அப்பா இந்த மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நீர் அவர்களுக்கு பாதுகாப்பை நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல் காவல்துறை பணியாளர்களுக்காய் செபிக்கிறோம் சுவாமி. அவர்களையும் நீர் சுவாமி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இன்னும் சுவாமி துப்புரவு பணியாளர்களுக்காய் செபிக்கிறோம். அதே போல் தகப்பனே வருவாய்த்துறையிலே பணிபுரியும் ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் சுவாமி. நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. அதே போல் எங்களுடைய திருச்சபைக்காய் இந்த வழியிலே செபிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய திருச்சபையிலே அப்பா முதியவர்கள் ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்களுக்காய் செபிக்கிறேன் சுவாமி. அவர்களை நீர் ஆசீர்வதிங்க, அவர்களை சுகப்படுத்துங்க தகப்பனே. ஆம் ராஜா, உடலிலே பலவீனமுள்ள ஒவ்வொருவர்களுக்காய் செபிக்கிறோம். அவர்கள் உடலிலே உம்முடைய பலத்தை நீர் பரிபூர்ணமாய் விளங்க பண்ணுங்க சுவாமி. சிறு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் தகப்பனே. சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க சுவாமி. எங்களுடைய ஆலயத்திலிருந்து நடைபெறுகிற தகப்பனே கிராம ஊழியங்களுக்காய் செபிக்கிறோம்.
கிராம ஊழியங்களை தகப்பனே நீர் ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி சுவாமி. உமக்கு சித்தமானால் தகப்பனே ஒரு புதிய கிளை சபையை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. அதே போல் தகப்பனே எங்களுடைய சபையிலே தகப்பனே கஷ்டத்தினால் தகப்பனே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீர் பரத்திலிருந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னுடைய ஆலய ஆயருக்காய் செபிக்கிறேன், அவருடைய குடும்பத்திற்காய் செபிக்கிறேன் சுவாமி. நீர் ஆயரை நீர் தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. இந்த காலத்திலும் சுவாமி நடைபெற்று கொண்டிருக்கிற உம்முடைய நற்செய்தி பணி ஊழியத்திலே அவர் பங்கு கொண்டு வரும்போது சுவாமி எந்த ஒரு நோய் தொற்றும் அவரை அணுகாதபடி நீர் காத்துக்கொள்ளுங்க. அதே போல அவருடைய மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் ராஜா இந்த நாளிலும் எங்களோடு வந்து உம்முடைய நற்செய்தியை அறிவித்த தகப்பனே ஆயரையும் ஏலத்தகிரி ஆயரையும் இந்த கருத்தில் கொடுக்கிறோம். அவரையும் நீர் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆம் சுவாமி. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா திறப்பிலே ஒருவரும் நிற்பதற்கு தகப்பனே அப்பா இந்த நாளிலே சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காய் நன்றி சுவாமி. இந்த லாக்டவுன் பீரியட்லே தகப்பனே சுவாமி ஒவ்வொருவரும் அதிகமான ஜெபத்திலேயும் தகப்பனே அப்பா உம்முடைய வேத வாசிப்பிலேயும் அப்பா அநேகம் பேர் தகப்பனே செய்து வருவதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு நேரமில்லை என்று சொன்ன நாளிலும் சுவாமி எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நேரத்தை அப்பா பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீர் கிருபை பாராட்டினபடியால் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அதே போல் தகப்பனே அப்பா வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு அப்பா மாநிலங்களுக்காய் செபிக்கிறேன் தகப்பனே. தங்களுடைய வீடுகளை இழந்து தகப்பனே, தங்களுடைய உடைமைகளை இழந்து தகப்பனே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மக்களையும் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. அதே போல் தகப்பனே பூமி அதிர்ச்சியினால் தகப்பனே அதே சுவாமி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆம் சுவாமி இது எல்லாம் நிகழும் என்று நீர் எங்களுக்கு அப்பா வேதத்திலேயே நீர் சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே அப்பா நாங்கள் கடின இருதயம் உள்ளவர்களாய் வணங்கா கழுத்துள்ள மக்களாய் அப்பா நாங்கள் இருக்கிறோம். தயவாய் நீர் எங்களை மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களை ஹல்லேலூயா அப்பா நீர் மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. நீர் உம்முடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜா இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை தகப்பனே மற்ற மக்களும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் சுவாமி உம்முடைய திருச்சபை விரைவிலே அப்பா திறக்கப்பட்டு சுவாமி உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. இந்த வேளையிலும் சுவாமி அடியேன் என்னென்ன கேட்க மறந்தேனோ அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவும் அது ஒருவருக்கே செலுத்துகிற நிகழ்ச்சியும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நோய் தொற்று அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்கள் உங்களுக்கு 1000 செபிக்க வேண்டும் என்று சொன்னால் தொலைபேசி வழியாக என்னிடத்திலோ அல்லது செயலிடத்திலோ தொடர்பு கொள்ளும்படி நான் கேட்டுக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நோய் தொற்று ஒரு நாளும் 50க்கு மேலாக பரவி கொண்டிருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைகளிலே நாமும் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து முகக்கவசம் அணியுங்கள். சமூக இடைவெளி விட்டு அமர்ந்து இந்த நாளிலே நாமே தற்காத்து கொள்ள கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 83வது பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இதயத்தார் தொழுகும் நாமம் என்று சொல்கின்ற பாடலை பாடுகின்ற பொழுது நம்மையும் கர்த்தருக்கென்று காணிக்கையை சேகரிப்போம். குறிப்பாக உங்களுடைய இல்லங்களிலே உண்டியல்களை கொடுத்திருக்கிறோம். உண்டியல் நிறைந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் அதை கொண்டு வந்து கொடுத்து புதிதாக உண்டியலை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இல்லை என்றால் ஒரு பிரத்யேகமான ஒரு கவரை எடுத்து இந்த காணிக்கை அதை படைத்து நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது நீங்கள் அதை படைக்கும்படி நண்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இணையில்லையே விசுவாசித்த பெண்களுக்கு குறையில்லையே. காசினில் இணையில்லையே விசுவாசித்த பெண்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தபதி நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தபதி நாமம், அதை நித்தமும் தொழுபவர் ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தமகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான முத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான முத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அன்பிலும் பயத்தோடு தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அன்பிலும் பயத்தோடு தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவத்தினிகள் நீக்கும் உபகாரி. பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவத்தினிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் இருக்கும் கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலைவழிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வழியிலும் படைத்த இந்த காணிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கையை ஆசீர்வதியும் உங்களுடைய கரம் கூட இருந்து வந்தெடுத்து உங்களை பாராட்டுகிறோம். அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நூறத்தனையாய் எங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த ஆராதனையை தொடக்க போகி இதுமாய் இருந்த நம்முடைய தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அர்ப்பணி திருப்பணி என்பது மாற்றுருவாக்கம் பெற்றவர்கள் உலகத்தை மாற்றுவதற்காக எங்களை அழைத்துள்ளீர். அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த நாட்களிலே எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்து அதன் வழியாக உம்முடைய அன்பை தரித்துக் கொண்டவர்களாய் எல்லையற்ற நிலைகளை அன்பு செலுத்தி உடைய நாமத்தை மேம்படுத்த இந்த ஆராதனைகளை தொடக்கம் முடிவரியந்தமாய் எங்களோடு இடைப்பட்ட தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு சாமி கேட்பதும் கேட்க வரது அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து விடுகிறது வேண்டுமாய்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் தூய ஆவியின் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்பும் வார்த்தைய நாமப்பதாலே போஷித்து வளர்ப்பீரோ. இப்போதுமை தேடி வந்த மானதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.